Good evening, students. Today we are going to see a important 5 mark of 10th public examinations. His name is Pythagoras theorem. Is another named as theorem 5. Okay, Pythagoras theorem nu கேட்கலாம், theorem 5 nu கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? So here is the statement is in a right angle triangle. First see the diagram here. This is the one of the right angle triangle. So sir எப்படி சார் இது one of the right angle triangle சொல்லலாம் அப்படின்னு. ஓகேவா? எப்பவுமே ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 3 ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் மட்டும் ரைட் ஆங்கிளில் பிளேஸ் பண்ணியிருந்தா தட்ஸ் த நேம்ட் ஆஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, this is the named as right angle triangle. சார் எப்படி சார் சொல்லலாம்னா, இந்த சைடு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். கரெக்டுங்களா? 90 டிகிரியில் இந்த லைனும் பிளேஸ் பண்ணும்போது 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன தான் இது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். யூசிங் வித் திஸ் டயக்ராம் யூ ஆர் கோயிங் டு see the statement in a right angled triangle. Okay, in a right angled triangle the squares on the hypotenuse. Okay, hypotenuse நான் அன்றைக்கி நேற்றே சொல்லியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் trigonometryல ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்போம். எப்படின்னா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைன் நேம் என்னன்னு சொல்லலாம்? ஹைப்போட்டனஸ் சைடுன்னு சொல்லலாம். ஓகேவா? தட்ஸ் த ஹைப்போட்டனஸ் சைடு here the alphabet is BC. Okay, the squares on the hypotenuse BC square is equal to okay, equal simple equal, ரெண்டு ஸ்லாஷ் போடுவோம்ல, equal is a sumனா என்னன்னு சொல்லலாம்? plus. Okay, is equal to the sum of the squares on the other two sides. Okay, other two sides to the sum of the squares on the other two sides. Okay, நல்லா கவனிங்க. BC ஸ்கொயர், ஓகே, ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? ஆட் பண்ணி இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் த கிவன். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே கிவன் எழுதணும். என்ன கிவன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ கிவன் இன் triangle ABC. Okay, and we know that triangle ABC we have. Okay, here what is the alphabet will be placed in right angle? That's the angle A equal to 90 degree. Have you understand up to this? Okay, in triangle ABC angle A equal to 90 degree. That's the angle A is 90 degree. Suppose angle இங்கே 90 degree இங்கே place பண்ணியிருந்தா என்னன்னு கொடுத்துருப்பீங்க? angle B ன்னு கொடுத்துருப்பீங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஓகே, what have to prove? we are okay, that is BC square. Okay, that's the hypotenuse side is equal to the remaining two sides of the squares of sum. Okay, that is AB square plus AC square. Have you understand? Right, BC square is equal to AB square plus AC square. Okay, just we have written. Okay, now we are going to construct one angle here. Okay, that's the construction. ஓகே, எதுக்காக அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ரெண்டு ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ நவ் ட்ரா AD. I am going to give the fourth alphabet D perpendicular. Right, this is symbol of perpendicular to BC. இங்கே நல்லா கவனிங்க. AD perpendicular to BC. Okay, now I am going to give one line here. Okay, that is I give the line AD, and this is the line D point. Okay, AD perpendicular to BC. தெரியுதுங்களா? இந்த லைன் வந்து இதுக்கு perpendicular இருக்குது. நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? now we are going to move with the proof. ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க? you have to prove as BC square equal to AB square plus AC square. that is hypotenuse side is equal to the remaining two sets of squares of the sum. Okay, so now we are going to prove here in first triangle ABC and triangle DBA. சார் ஏன் சார் எக்ஸாக்டாக ABC and DBA எடுக்கிறீங்க? இங்கே நல்லா கவனிங்க. we have triangle ABC is one of the triangle we have taken. next நான் முன்னே சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஒரு ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இன்னொன்று வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இதுக்குள்ளே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று DBA ஒன்று, இன்னொன்று DCA ஒன்று. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் ரெண்டு டைமாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? this we are taking as first one triangle ABC and
DBA. Next ABC and DCA ன்னு எடுப்போம். ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? ஓகே, next in triangle ABC and triangle DBA, here which angle is the common angle? Just listen carefully here. ABC DBA இல்ல எந்த alphabet காமனா இருக்கு பாருங்க. கண்டிப்பா என்ன ஆங்கிள் தான்? B என்ற ஆங்கிள் தான். Now we are going to write as, that is angle B is common. Okay, it is common here. Angle B is common. Then which one is the 90 degree, exact 90 degree placed? So எப்படி சார் 90 degree place பண்றது கண்டுபிடிக்கிறது? இங்க நல்லா கவனிங்க. ஆங்கிள் A ன்றது 90 டிகிரி ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது 90 டிகிரி சொல்லலாமா? ஆங்கிள் D இந்த சைடு பார்க்கும்போது அதே மாதிரி இந்த சைடு 90 டிகிரி சொல்லலாமா? ஓகே, நம்மளுக்கு இந்த சைடு இப்போ தேவையில்லை, இந்த சைடு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ எந்தெந்த பிளேஸ்லாம் 90 டிகிரி பிளேஸ் ஆயிருக்கு பாருங்க. That is angle A and angle D will be placed in 90 degree. So now we are going to write as here, that is angle BAC is equal to angle BDA is equal to 90 degree. ஓகே சார், ரெண்டு ஆங்கிள் தானே சார் சொன்னீங்க? இங்கே நல்லா கவனிங்க. BAC அப்போ சென்டர் ஆங்கிள் தான் நம்ம 90 டிகிரி பிளேஸ் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக, கரெக்டுங்களா? அப்போ BAC 90 டிகிரி பிளேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ADBன்றது 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, BDA. ஓகே, ADBன்னு சொல்லலாம், BDAன்னு சொல்லலாம். ஓகேங்களா, 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, now 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் DBAன்னு எழுதியிருக்கேன். ஆங்கிள் பின்றது காமன் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு, தெரியுதுங்களா? ஆங்கிள் பின்றது காமன். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் BAC, இந்த A என்ற ஆங்கிள் 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சென்டர் ஆங்கிள் Dன்றது 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணியிருக்கு. ஹியர் now the same triangle we had taken, that is ABC is similar, and this is the name of similar. This symbol we already seen in the first page of the 10th book. Okay, that is a triangle ABC is similar to triangle, the same triangle we have taken DBA. So why just we are giving the similarity rule here? Here angle similarity I am going to give here. Angle similarity. Okay, so what is mean by angle similarity? So angle similarity is nothing but tan. So one triangle we have means in that inside we have one more triangle. Just listen carefully here. In just we have 3 triangles. So one of the big triangle is ABC, right? This is the big triangle. So one more triangle here, ADB, right? The third triangle ADC. Okay, we have taken only 2 triangles. That is, one is the ABC and second one is the DBA or otherwise ADB. Okay, just we are going to give as angle. Okay, எல்லா ஆங்கிளுமே எப்படி எடுத்தாலும் என்னதான் ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறோம். ஓகே, just why we are giving as similarity for the two triangles, that is ABC and DBA. Okay, so now I am going to give one trick. Just listen here, how to take the alphabets for the finding the answer. Okay, just give the boss. First you are going to take as AB divided with DB. Okay, next BC divided with BA. Okay, the same we are going to follow. மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி எழுதணும். AB first left hand side, that is AB divided by DB, okay, is equal to BC divided with BA. Have you understand, students, this step? Okay, it's a very easy one. AB divided by DB is equal to BC divided by BA. ஓகே, இது வந்து பேசிக்ஸ்லேருந்து பார்த்தோமா இந்த லெசன் டீச் பண்ணும்போது பாருங்கள், இது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு சில பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா, ஓகே, உங்களுக்கு நிறைய பேசிக் தெரியாதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே கவனிங்க. AB டிவைடட் பை DB இஸ் ஈக்குவல் டு BC டிவைடட் பை BA. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், என்ன ஆகுது பாருங்கள். AB இன்ட்டு BAன்னு ஆகும், மல்டிபிள் ஆகும். ஓகே, ஈக்குவல் டு BC இன்ட்டு DBன்னு எழுதலாம். நல்லா கவனிங்க, இதை அன்அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஏபின்றது கரெக்டாக இருக்குது, பிஏன்ட்டு இது ஏபின்னு எழுதலாம். அதே மாதிரி BC இன்ட்டு DBன்றது BDன்னு எழுதலாம். ஓகே, இதை அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போது AB இன்ட்டு AB is equal to BC into BD. Okay, just multiply. We have two values, so that we are giving as a square for AB square is equal to BC into BD. We got one value, just we are taken as equation number 1 here. Okay, we will move to the next two triangles.
Next we are going to move with the next two triangles, the whole triangle of ABC. Okay, triangle ABC and triangle ADC. Okay, otherwise DAC. Okay, rendu triangle edu vena eduthukom. Okay, now we are going to take, here is a triangle ABC and DAC. Okay, and which one is the common angle here? CC. Okay, I am going to give as angle C is common angle. Okay, which one is a 90 degree placed here? I am going to give as, நான் எழுதிறேன் பாருங்க, அப்புறம் நம்ம டயகிராம்ல நான் எப்படின்னு காமிக்கிறேன். BAC is equal to ADC is equal to 90 degree. Okay, BAC ADC, அப்ப A-ன்றதும் D-ன்றதும் வந்து 90 degree place பண்ணிருக்கோம். Okay, here BAC 90 degree A will be placed, ADC. Okay, 90 degree placed. புரிஞ்சதுங்களா? 90 degree எந்த alphabet place பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். Okay, so that we are giving as angle BAC is equal to ADC equal to 90 degree. Okay, here the same triangle, ரெண்டு triangle எடுக்க போறீங்க, similarity கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஒரு triangle பெரிய triangleக்குள்ள இன்னொரு triangle உள்ள angle இருந்தா அது similarity கொடுக்கலாம். This is a similarity symbol. So triangle DAC, you are going to give us angle similarity, angle similarity. Then I am going to give as, now we have to move with the last of, that is BC divided by AC, right? First in last triangle we have taken AB divided by D ன்னு எடுத்துப்பீங்க. இப்போ மேலே போடுறதெல்லாம் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கீழே போடுறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். BC divided by AC, then AC divided by DC. Okay, we understand. இது எல்லாமே பென்சில் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, now A, that is BC divided by AC is equal to AC divided by DC. Okay, just multiply the value. BC into DC is equal to AC into AC, right? Now you can arrange as BC into CD equal to AC square. left hand side கொண்டு வந்துருங்க. AC square is equal to BC into CD. We got one value. Okay, நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன் கிடைச்சாச்சு. ஓகேவா? பாருங்க, இங்கே கவனிங்க. AB square equal to BC into BD in first question, first subdivision கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, AC square equal to BC into CD ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. ஓகே, now we are going to adding 1 and 2 we get. Okay, that is left hand side கூட ஆட் பண்ண போறோம், ரைட் ஹேண்ட் சைடு கூட ஆட் பண்ண போறோம். AB square plus AC square equal to, that is the AB square value already we have find out, BC into BD. Okay வா? plus, இந்த plus அப்படியே எழுதியிருக்கேன். Okay, then BC into DC or otherwise CD. Okay, DC ன்னு எழுதலாம், CD ன்னு எழுதலாம். ஓகேங்களா? now just listen here, plus ரெண்டுமே சென்டரில் ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தில் பிசின்றது காமனாக, அது காமனாக வெளியே எடுங்க. பிசி எடுத்துட்டா வெளியில், நெக்ஸ்ட்டு பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். ரைட்? பிசியை காமனாக வெளியே எடுத்துட்டா பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். இப்போது பிசி, இப்போ இதை வந்து என்ன சேஞ்ச் பண்ணலான்னா பிசியாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சார்? பிடி ப்ளஸ் டிசின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டயக்ராமில் பார்க்க போகிறோம். பிடி ப்ளஸ் டிசி, பிடி plus DC, BD plus DC. அப்போ whole line என்னன்னு கொடுக்கலாம்? BCன்னு கொடுக்கலாங்களா? புரிஞ்சதா? BD plus DCன்றத BCன்னு whole line கொடுக்கலாம். Just we are going to change as BD plus DCன்றது என்னன்னு சேஞ்ச் பண்ண போறீங்க? into கொடுத்து, இங்கே into இருக்குன்னு அர்த்தம். அப்போ BD plus DCன்றத BCன்னு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அப்போ இது BC ஸ்கொயர்னு கொடுக்கலாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, AB square plus AC square. Okay, we got a proof, that is AB square plus AC square equal to BC square. Hence proved the theorem. Okay, just copy down in classwork and practice and write the test today. Okay, thank you students.